ரெனால்ட்ஸ் நம்பர். சரிங்களா, இப்போ நம்ம பார்க்குறது ரெனால்ட்ஸ் நம்பர். ரெனால்ட்ஸ் நம்பருங்கிறது என்னன்னா டைமென்ஷன் லெஸ் நம்பர்னு சொல்லுவாங்க. சரிங்களா, டைமென்ஷன் லெஸ் நம்பர் அப்படிங்கிறது என்னன்னா நம்மள்ட்ட நிறையா வகையான ஃபோர்ஸஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இனர்ஷியா ஃபோர்ஸு, ஃபஸ்ட்டு இனர்ஷியா ஃபோர்ஸு, ரெண்டாவது விஸ்கஸ் ஃபோர்ஸு, கிராவிட்டி ஃபோர்ஸ், ப்ரெஷர் ஃபோர்ஸ், அப்புறம் சர்ஃபேஸ் டென்ஷன் ஃபோர்ஸ். அடுத்தது எலாஸ்டிக் ஃபோர்ஸ். இப்படின்னு நிறையா வகைகள் ஃபோர்ஸஸ் இருக்குது. சரிங்களா, மொத்தம் இந்த மாதிரி 6 வகையான ஃபோர்ஸஸ் ஜென்ரலாக ஒரு ஃப்ளோவில் இருக்கும். சரிங்களா, இதில் நமக்கு ரெனால்ட்ஸ் நம்பருங்கிறது என்னென்னா ஒரு டைமென்ஷனல் லெஸ் நம்பர்னு சொல்கிறோம். அதில் இந்த ரெனால்ட்ஸ் நம்பருன்றதை நம்ம எப்படி டெரைவ் பண்ணுறோம்னா ரேஷியோ பிட்வீன் தி இனர்ஷியா ஃபோர்ஸ் அண்டு விஸ்கஸ் ஃபோர்ஸ். இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா ரெனால்ட்ஸ் நம்பர்னு சொல்லிடுறோம். சரிங்களா, ரேஷியோ பிட்வீன் தி இனர்ஷியா ஃபோர்ஸ் அண்ட் தி விஸ்கஸ் ஃபோர்ஸை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ரெனால்ட்ஸ் நம்பர்னு சொல்லுவோம். இப்போ இனர்ஷியா ஃபோர்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா இதோடைய டெரிவேஷன் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இனர்ஷியா ஃபோர்ஸுங்கிறது என்னென்னா மாஸ் இன்டு ஆக்சிலரேஷன். சரிங்களா, மாஸ் இன்டு ஆக்சிலரேஷன் தான் நம்ம என்ன சொல்லுவோம் இனர்ஷியான்னு சொல்லுவோம். இப்போ மாஸுங்கிறது என்னென்னா டென்சிட்டி இன்டு வால்யூம். சரிங்களா, ஆக்சிலரேஷன்ன்றது என்னது வெலாசிட்டி பை டைம். சரிங்களா, இப்போ வெலாசிட்டி பை டைம். இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், இதை எனக்கு மாற்றி எழுதிக்கிறேன். இது எப்படி எழுதலாம், வால்யூம் பை டைம்னு எழுதிக்கலாம், இன்டு வெலாசிட்டின்னு எழுதிக்கலாம். சரிங்களா, இப்போ வால்யூம் பை டைம்ங்கிறது என்னது வால்யூம் பை டைம்ங்கிறது என்னன்னா ஏரியா இன்ட்டு வெலாசிட்டின்னு சொல்லலாம். அது எப்படி எழுதலாம்னு வச்சுக்கலாம். வால்யூம் ஈக்குவல் டு என்ன 3 வகையான டைமென்ஷன் லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட்டு அப்படின்னு எழுதிக்கலாங்களா. இப்போ 3 வகையான டைமென்ஷன் இது எல்லாத்தையுமே நான் என்னன்னு சொல்லிக்கிறேன் எல் இன்ட்டு எல் இன்ட்டு எல்லுன்னு சொல்லிக்கிறேன். அப்போ எல் இன்ட்டு எல்லுங்கிறது என்னவா மாறும் ஏவா மாறும் ஒரு ஏரியா. இப்போ மிச்சம் இருக்கிறது என்ன எல் பை டைம் தான் இருக்குது. அப்போ ஒரு லென்த்து டிவைடட் பை டைமுங்கிறது என்னவா குறிக்கும் வெலாசிட்டியை குறிக்கும். சரிங்களா, அப்போ என்னவா எழுதிக்கலாம் இதை ரோ இன்ட்டு ஏரியா இன்ட்டு வெலாசிட்டி இன்ட்டு வெலாசிட்டி அப்படி எழுதிக்கலாம். அப்போ ரோ ஏ வி ஸ்கொயர் அப்படி எழுதலாமா. அப்போ இனர்ஷியா ஃபோர்ஸ் ஈக்குவல் டு என்னது ரோ ஏ வி ஸ்கொயர்னு சொல்லலாம். அடுத்தது விஸ்கஸ் ஃபோர்ஸுங்கிறது என்னது இனர்ஷியா ஃபோர்ஸ் ஈக்குவல் டு என்னன்னா ரோ ஏ வி ஸ்கொயர்ன்றது இருக்குது. சரிங்களா, அடுத்தது நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம் ரேஷியோ பிட்வீன் தி இனர்ஷியா ஃபோர்ஸ் அண்ட் விஸ்கஸ் ஃபோர்ஸ் தான். அடுத்தது விஸ்கஸ் ஃபோர்ஸுக்கு என்னன்றதை பார்க்கணும். அப்போ விஸ்கஸ் ஃபோர்ஸு அப்படிங்கிறது என்னன்றது தெரிஞ்சுக்கணும். விஸ்கஸ் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு என்னது ஷியர் ஸ்ட்ரெஸ் இன்ட்டு ஏரியான்றது தான் விஸ்கஸ் ஃபோர்ஸு. ஷியர் ஸ்ட்ரெஸ் இன்ட்டு ஏரியா தான் விஸ்கஸ் ஃபோர்ஸு. சரிங்களா, அப்போ ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸு நான் எப்படி எழுதலாம் டவ் இன்ட்டு ஏ எழுதலாம். அப்போ டவ் ஈக்குவல் டு என்னது மியூ இன்ட்டு டியூ பை டிஒய். சரிங்களா, இங்கே மியூங்கிறது என்னன்னா டைனமிக் விஸ்காசிட்டி. ரைட்டா, டைனமிக் விஸ்காசிட்டி. அதே மாதிரி டியூ அப்படிங்கிறது என்ன வெலாசிட்டி. அதை நான் எப்படி எழுதிக்கலாம் வின்றதையும் எழுதிக்கலாம். அதே மாதிரி டிஒய்ங்கிறது என்னன்னா அந்த லென்த்து. அதனால் அதை நான் எல்லுன்னு எழுதிக்கிறேன். சரிங்களா, அப்போ
இதை எப்படி எழுதிக்கலாம்? மியூ வி டிவைடட் பை எல் இன்ட்டு ஏ அப்படி எழுதிக்கலாம். சரிங்களா? அப்போ ரெனால்ட்ஸ் நம்பர்ஸ் ஈக்குவல் டு என்னது? ரேஷியோ பிட்வீன் தி இனர்ஷியா ஃபோர்ஸ் அண்டு விஸ்கஸ் ஃபோர்ஸ். அப்போ இனர்ஷியா ஃபோர்ஸ் ஈக்குவல் டு என்னது? சாரி, Reynolds numbers equal to inertia force divided by viscous force. Inertia force ங்கிறது என்ன? rho a v square divided by viscous force என்ன? mu v divided by l into a. சரிங்களா? இப்போ என்ன பண்ணலாம்? இதை எவ்வளோ சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ அவ்வளோ சிம்பிளிஃபை பண்ணும். அப்போ rho a v square divided by into L divided by mu into V into A. சரிங்களா? அப்போ என்ன செய்தி? இங்கே இருக்கிற வியும் இந்த ஸ்கொயர் அடிஞ்சிடும், இங்கே இருக்கிற ஏவும் இந்த ஏவும் அடிஞ்சிடும். அப்போ மிச்சம் இருக்கிறது என்ன? ரோ வி எல் டிவைடட் பை மியூ. ஓகேங்களா? அப்போ ரெனால்ட்ஸ் நம்பருங்கிறது என்னது? ரோ வி எல் டிவைடட் பை மியூன்றது தான். இப்போ இங்கே இதோட முடிஞ்சிருச்சு. ஒரு ரெனால்ட்ஸ் நம்பருங்கிறது இதுதான். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த ரெனால்ட்ஸ் ஃப்ளோவை நம்ம ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்கன்னா பைப் ஃப்ளோவில் தான் பார்ப்பாங்க. அப்போ பைப் ஃப்ளோன்னு பார்க்கும்போது தான் இப்போ இந்த ரோ வி எல் மியூன்றது என்னென்னா, ரோன்றது டென்சிட்டி, விங்கிறது வெலாசிட்டி, எல்லுங்கிறது கேரக்டரிஸ்டிக்லேருந்து, மியூங்கிறது டைனமிக் விஸ்காசிட்டி. இப்போ ஒரு பைப் ஃப்ளோன்னு எடுக்கும்போது இதில் உள்ள கேரக்டரிஸ்டிக் லென்த் எதுனா டயாமீட்டர் தான். அப்போ நாம் என்ன சொல்லுவோம்? RE ஈக்குவல் டு ரோ வி டி டிவைடட் பை மியூன்னு சொல்லலாம். சரிங்களா? எய்தர் ரோ விஎல் பை மியூ ஆர் ரோ விடி பை மியூ. ஆனால் பொதுவாக நம்மளுடைய டைமென்ஷனல் அனாலிசிஸில் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ரோ விஎல் டிவைடட் பை மியூவை தான் நம்ம எப்போதும் எடுத்துக்கணும். இது பை ஃப்ளோவுக்கு வரும்போது தான் இந்த ரெனால்ட்ஸ் நம்பர் ரோ விடி டிவைடட் பை மியூன்னு சொல்கிறது. சரிங்களா? இப்போ ரெனால்ட்ஸ் நம்பரை ஒரு பை ஃப்ளோன்னு எடுத்துக்கும் போது ரெண்டு விதமாக குறிப்பிடுவாங்க. அதோடைய நம்பருங்கிறது என்னது? டைமென்ஷன்லெஸ் நம்பர்னு சொல்லிட்டோம். அப்போ பை ஃப்ளோ RE ஒரு நம்பர் வரும், அந்த நம்பரு less than 2000 இருந்துச்சுன்னா அது என்னவா இருக்கும்? லேமினார் ஃப்ளோவாக இருக்கும். அதுவே 2000லேருந்து 4000 வரைக்கும் இருந்துச்சுன்னா அது டிரான்சிஷன் ஃப்ளோவாக இருக்கும். அதாவது அது இதர் லேமினராகவும் இருக்கலாம், அப்படி இல்லைனா டர்புலண்ட்டாகவும் இருக்கலாம், இல்லை ரெண்டு கலந்தாக இருக்கலாம். அப்படி இல்லைனா கிரேட்டர் தென் 4000 இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக டர்புலண்ட் ஃப்ளோ தான். சரிங்களா? இது எதுக்குன்னா ஒரு பைப் ஃப்ளோவுக்கு மட்டும்தான். இது ரொம்ப முக்கியம். ஏன்னா ரெனால்ட்ஸ் நம்பர்லேயே ரெண்டு விதமானது இருக்குது. ஃப்ளோவில் ரெண்டு விதமானது இருக்குது. ஒன்று பைப் ஃப்ளோ இருக்குது, ரெண்டாவது ஓப்பன் சேனல் ஃப்ளோ இருக்குது. சரிங்களா? ஓப்பன் சேனல் ஃப்ளோவாக இருந்துச்சுன்னா அதில் ரெனால்ட்ஸ் நம்பருங்கிறது என்னவாக இருக்குன்னா 500க்கு கம்மியாக இருந்துச்சுன்னா, அதாவது லெஸ் தென் 500 இருந்துச்சுன்னா அது என்னவாக இருக்கும்? லேமினார் ஃப்ளோவாக இருக்கும். சரிங்களா? இது மேபி 500லேருந்து 600 வரைக்கும் கூட சொல்லலாம், 500 to 600 கூட சொல்லலாம். அப்படி இல்லைனா 90% 500 தான் மோஸ்ட்லி சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ லேமினார் ஃப்ளோங்கிறது 500க்கு கம்மியாக இருந்துச்சுன்னா அது லேமினார் ஃப்ளோ. அதே மாதிரி 2000க்கு அதிகமாக இருந்துச்சுன்னா அது டர்புலண்ட் ஃப்ளோ. எப்படி? 2000க்கு அதிகமாக இருந்துச்சுன்னா அப்படின்னா மோர் தென் 2000 அப்படி இருந்துச்சுன்னா அப்போ சாரி 500லேருந்து 2000 வரைக்கும் இருந்துச்சுன்னா அது என்னன்னா டிரான்சிஷனல் ஃப்ளோ. இது ரொம்ப முக்கியமான விஷயம். இது ரெண்டும்
அப்படியே டிஃப்ரெண்ட். இது ஓப்பன் சேனல் ஃப்ளோ, இங்கே இருக்கிறது பைப் ஃப்ளோ. சரிங்களா? ரெண்டுத்துக்கான நம்பர்ஸ் தான். ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸில் நம்ம ஜென்ரலாக ஆல்ஃபபெட்ஸ் ஏபிசி எப்படியோ அதே மாதிரி ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸில் இந்த ரெனால்ட்ஸ் நம்பருன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? இப்போ இது இந்த ரெனால்ட்ஸ் நம்பர்ஸ் எங்கெங்கெல்லாம் அப்ளிகபிள் ஆகும் அப்படின்றத பார்த்தோம்னு வச்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள்லாம் இதுதான். ஒரு சப்மரைன் மூவ் ஆகுது அப்படின்னு சொன்னால், அதுவும் கம்ப்ளீட்டாக வாட்டரில் அண்டர் வாட்டரில் மூவ் ஆனிச்சுன்னா அந்த இடத்துல பயன்படும். அதாவது மோஷன் ஆஃப் சப்மரின் கம்ப்ளீட்லி அண்டர் வாட்டர். வாட்டரில் கம்ப்ளீட்டாக உள்ளார இருக்கணும், மூழ்கி இருக்கணும் சப்மரீனு. அப்போ அதில் நடக்கக்கூடிய மோஷன்ஸ்க்கு அதை நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் நமக்கு இந்த ரெனால்ட்ஸ் நம்பர் தான் ரொம்ப முக்கியமாக இருக்கும். அதே மாதிரி லோ வெலாசிட்டி மோஷன் அரவுண்ட் ஆட்டோமொபைல்ஸ் அண்டு ஏரோப்ளைன்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த ரெனால்ட்ஸ் நம்பர் தான், அதை அனலைஸ் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் இன்கம்ப்ரசிபிள் ஃப்ளோ த்ரூ பைப்ஸ் ஆஃப் ஸ்மாலர் சைஸஸ், அது ரொம்ப முக்கியம். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது. ஸ்மாலர் சைஸில் இருக்கும்போது, அதுவும் பைப்பில் ஃப்ளோ போகும்போது இன்கம்ப்ரசிபிள் ஃப்ளோவாக இருக்கும்போது, இன்கம்ப்ரசிபிள் ஃப்ளோனா என்னது? மோஸ்ட்லி லிக்யூட்ஸு. ஸ்மாலர் சைஸ் ஆஃப் பைப்பில் இன்கம்ப்ரசிபிள் லிக்யூடு போகும்போது அதை பற்றி அனலைஸ் பண்ணும்போது நமக்கு ரெனால்ட்ஸ் நம்பர் தான் அதிகமாக தேவைப்படும். அடுத்தது 4வது ஃப்ளோ த்ரூ லோ ஸ்பீட் டர்போ மிஷின்ஸ். அவ்வளோதாப்பா, இதுதான் ரெனால்ட்ஸ் நம்பருக்கான விஷயங்கள். ரெனால்ட்ஸ் நம்பருங்கிறது இவ்வளோதான், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தேங்க்யூப்பா.